இங்கே ஏதாவது செஞ்சு எதையாவது ஒன்று அடைந்து விடலாமா அப்படிங்கிற ஒரு தாட் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு இருக்குது. இந்தியாவுக்கு எதிராக 25% டேரிஃப் பத்தாது இன்னும் ஒரு 25 டேரிஃப். ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு திடீர்னு பார்த்தா மருந்துக்கு 100% டேரிஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கள் உயிர் காக்கும் மருந்துகள் இந்த மாதிரி 100% டேரிஃப் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையானது என்ன? ஒரே ஒரு நோபல் ப்ரைஸ். அமெரிக்கான நோபல் ப்ரைஸ் 100% டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது அப்படிங்கிற தகவலும் இன்று கசிந்திருக்கிறது. அதெல்லாம் விட ஐநா சபையில் இன்னைக்கு பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷெபாஸ் ஷெரீஃப் அவர்கள் பேசும்போது அவர் மட்டும் இல்லைனா இது ஒரு பெரிய யுத்தமாக மாறி இருக்கும், கண்டிப்பாக அவர் தான் இந்த வருடத்தினுடைய பீஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி புகழாரம் எல்லாமே சூட்டியிருந்தார். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டுங்க. இந்தியாவும் ரஷ்யாவும் ஏதோ பிளான் பண்ணி தான் உக்ரைன் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிற ஒரு தகவலை இன்னைக்கு அமெரிக்கா வெளியிட்டு இருக்கிறார்களே, உண்மையா? MiG-21 ரக விமானத்துக்கு நாம் என்ன செஞ்சிட்டோம்? டாடா பாய் பாய் see you அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்கார்டை போட்டுட்டோமே. அந்த நேரத்தில் நம்முடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன பேசினார்? பிரிக்ஸ் சம்பந்தமாக முக்கியமான ஒரு முடிவை இந்தியாவும் ரஷ்யாவும் எடுத்திருக்காங்களே, இதை பற்றி ஏதாவது ஊடகம் பேசினார்களா? பல செய்திகள், ஆனால் அத்தனையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், சம்பவங்கள். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ரஷ்யா உக்ரைன் போர் வருது. இந்த நேரத்தில் உக்ரைனும் மீதம் இருக்கும் நாடுகள் எல்லாரும் சேர்ந்து போட்டுக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் என்ன தெரியுமா? கிரைன் டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ரஷ்யாவும் கொஞ்ச நாட்கள் பயணித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அது என்ன கிரைன் டீல்? ஒன்றுமே இல்லை. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் பயிர்கள் அதிகமாக விளையும். அந்த பயிர்களை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான அனுமதி, அவங்க அப்படி ஒரு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் எல்லாமே செய்வதற்கான மிகப்பெரிய திட்டம் தான் இந்த கிரைன் டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த காலத்தில் பெருசாக பேசப்பட்ட போது அதன் பிறகு போலந்தினுடைய விவசாயிகள் உக்ரைனுடைய விவசாய பொருட்கள் எங்கள் நாட்டுக்குள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நாடு தழுவிய போராட்டம் அப்படிங்கிறத செய்கிறாங்க. எனவே இந்த கிரைன் டீல் அப்படிங்கிறது ஒரு ஃபெயிலியர் அட்டம்ப்டாக மாறுது. ரஷ்யாவும் அதுலேருந்து வெளியேறி விட்டார்கள். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்தியாவும் ரஷ்யாவும் இன்னைக்கு கிரைன் டீலை பற்றி பேசியிருக்காங்க. சாதாரண கிரைன் டீல் கிடையாது, அது பிரிக்ஸ் கிரைன் டீல். அது என்ன பிரிக்ஸ் கிரைன் டீல் அப்படின்னு சொல்ற விக்கி? எஸ், நாம் என்ன செய்ய போகிறோம்? ரஷ்யாவினுடைய விளைபொருட்கள், அங்கே இருக்கக்கூடிய பயிர்களை இந்தியாவும், இந்தியாவில் விளையக்கூடிய பயிர்களை ரஷ்யாவும் மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கலாம். இதுக்கான ஒரு ஒப்பந்தத்தை நம்ம போடலாம் அப்படின்னு சொல்கிறத இன்னைக்கு இந்தியாவினுடைய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வர்சஸ் ரஷ்யாவினுடைய டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர், இவங்க 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி அதற்கான ஒப்பந்தம் அப்படிங்கிறத டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவினுடைய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சிவராஜ் சிங் அவர்களும் அதே மாதிரி ரஷ்யாவினுடைய டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் திமித்ரி பெட்ரோசோவ் அவர்களும் சேர்ந்து இந்த முடிவை எடுத்திருப்பது இந்தியா ரஷ்யா உறவில் அடுத்த ஒரு மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். என்ன பாஸ், ரஷ்யாட்டிருந்து நாம் ஆயுதங்களை வாங்கக்கூடாது, ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ ரஷ்யாட்டிருந்து நாம் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டும் வாங்க போகிறோமா அப்படின்னு கேட்டால் வெயிட் அ மினிட், இன்னும் சம்பவம் முடியலை. ஏன்னா சம்பவம் அப்படின்னு சொல்லும்போது 1960களிலிருந்து ஒரு சம்பவம் செய்வதற்கு நம்மகிட்ட ஒரு சம்பவக்காரன் இருந்தான். அவன் தான் MiG-21. ஃபேர்வெல் பார்ட்டிக்கெலாம் நம்ம போயிருப்போம். நம்ம ஃபேர்வெல் பார்ட்டி அப்படின்னு சொல்லும்போது இனி நம்ம அவங்களே பார்க்கவே முடியாது, அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையில் அவங்க ஒரு அத்தியாயம் அப்படின்னு சொல்லி முடித்து வைப்பது தான் ஃபேர்வெல் பார்ட்டி. அதே மாதிரி ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி அப்படிங்கிறத நம்முடைய இராணுவமும் இராணுவத்தினுடைய முக்கியமான தளபதிகளும் இராணுவ அமைச்சரும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. அது MiG-21க்கான ஃபேர்வெல் தான். 1960s இந்த MiG-21 அப்படிங்கிறது நம்முடைய விமானப்படையில் சேர்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 60 வருடங்கள் நம்ம விமானப்படையில் MiG-21க்கு தனியான ஒரு அந்தஸ்து இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பல நேரங்களிலும் கார்கில் யுத்தமாக இருக்கட்டும், 1971 யுத்தம் பங்களாதேஷுக்கு நம்ம விடுதலை வாங்கி கொடுத்ததாக இருக்கட்டும், இன்னும் பல முக்கியமான பால்கோட் தாக்குதலாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே நமக்குன்னு ஒரு பெரிய அந்தஸ்தையும் ஒரு பிரேக் த்ரூயும் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MiG-21 தான். ஸோ இன்னைக்கு MiG-21க்கு ஃபேர்வெல் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க.
ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்றார், திஸ் இஸ் நாட் அ ஃபைட்டர் ஜெட் ஆர் அ மெஷின். இது இரண்டும் கிடையாது. MiG-21 அப்படிங்கிறது இந்தியா ரஷ்யா இந்த இரண்டு நாட்டு உறவினுடைய ஒரு ப்ராடக்ட், ஒரு குட்டி குழந்தை. இந்த குழந்தை நம்ம நாட்டை நல்லாவே பாதுகாத்தது. இந்த குழந்தை காரணமாக ஏகப்பட்ட நன்மை இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்திருக்கு. இரண்டு பேருமே ஒன்றா நடை போட்டிருக்கோம். இரண்டு பேருமே ஒரே விஷயத்தை சிந்திச்சிருக்கோம். இரண்டு பேருமே நல்ல நட்புடன் இருந்திருக்கும். இது இரண்டுக்கும் காரணம் MiG-21 தான். அப்படிப்பட்ட MiG-21 இனி நம்முடைய விமானப்படையில் இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இது ஒரு சாதாரண ஈவெண்ட் கிடையாது. ஏகப்பட்ட ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரியினுடைய ரீகலெக்ட் செய்யக்கூடிய ஒரு ஈவெண்ட் தான் இந்த MiG-21 ஃபேர்வெல் அப்படின்னு சொல்லி ராஜ்நாத் சிங் அவர்கள் அதற்கான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். 1971 தாக்கால MiG-21 நடத்தின தாக்குதல், அன்னைக்கே பங்களாதேஷினுடைய அந்த யுத்தம், பாகிஸ்தானுடைய தோல்வி அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம குறித்து விட்டோம். அந்த அளவுக்கு MiG-21 செயல்பாடு இருந்தது அப்படின்னு சொல்லி ராஜ்நாத் சிங் அவர்கள் ஹிஸ்ட்ரியிலிருந்து ஒரு துண்டை தூக்கி போடுறார். இன்னொரு துண்டு 1999 கார்கில் யுத்தம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே MiG-21 என்னென்ன செய்கைகள் செய்தது அப்படிங்கிறதுக்கான சின்ன சின்ன வரலாற்றில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில பக்கங்களை திருப்புகிறார். அடுத்ததாக பால்கோட் தாக்குதலாக இருக்கட்டும், இன்னும் முக்கியமான ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே MiG-21 பங்களிப்பு, அந்த பங்களிப்பில் இந்தியாவினுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லி காண்பித்த நம்முடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் MiG-21க்கு ஃபேர்வெல் கொடுக்கிறார். அப்படியே நிப்பாட்டு, இல்லை ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொன்னால் அதே அமெரிக்கா தான் ரஷ்யாட்டிருந்து மெஷினரி வாங்கக்கூடாது, ரஷ்யாட்டிருந்து வெப்பன்ஸ்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே ரஷ்யாவினுடைய வெப்பனை பற்றி தான்டா இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், எஸ், இதுதான் இந்தியா. இந்த நேரம் இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு தெரியுதோ இல்லையோ, கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு தெரிஞ்சிருக்கும். ரஷ்யா இந்தியா சேர்ந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கிறாங்க, முக்கியமான முடிவுகளை எடுப்பாங்க அப்படிங்கிறதும் எல்லா நாடுகளுக்கும் தெரிந்தது தான். அதில் ரொம்ப முக்கியமான முடிவு என்ன தெரியுமா? நாம் ஆயில் வாங்குறதை நிப்பாட்ட போகிறது கிடையாது. இன்னுமா எங்களை பற்றி தெரியலை அப்படிங்கிற மாதிரி இந்தியாவும் ரஷ்யாவும் ஒன்று சேர்ந்து நடக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த கரம் பிடித்தல் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, காலத்தால் இந்த இரண்டு கைகளும் விட்டு விலகக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்தியா ரஷ்யாவினுடைய நட்பு எக்காலமும் சிறப்புமிக்க ஒரு நட்பாக இப்போதும் இருந்து வருகிறது. அதுக்கு MiG-21 சான்றாக இருக்கும் பட்சத்தில், அடுத்ததாக கிரைண்டில் ஒரு சான்றாக இருக்கும் பட்சத்தில், கடைசியாக நீங்களும் ரஷ்யாவும் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டீங்களே, அதில் குறிப்பாக ரஷ்யாவிடம் உக்ரைனுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேட்டுக்கொண்டாரே, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் பாஸ் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டாங்க. இந்த குண்டு தூக்கி போட்டது வேற யாரும் கிடையாது, நாட்டோவினுடைய செக்ரட்டரி ஜெனரல் மார்க் ராட் அவர்கள் தான். இந்த மார்க் ராட் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாரு? அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க, அதன்படி தான் இப்போ ரஷ்யா அவங்களுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னோன்னே இந்தியாவுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன பேஸ் இருக்குது நீங்கள் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை இங்கே முன்னாடி சொல்கிறீங்க? திஸ் இஸ் அட்டர் பேஸ்லெஸ் சம்பவம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க. Statement by NATO Secretary General Mr. Mark Rutte regarding phone conversation between Prime Minister of India and President Vladimir Putin of Russia. This statement is factually incorrect and entirely baseless. அப்படி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணியிருந்தா இந்தியா தைரியமாக சம்மதித்திருப்பார்கள். இந்தியாவுக்கு ஒளிவு மறைவு அப்படிங்கிறது எதுவுமே தேவையில்லை. நாங்கள் எப்போதுமே இரண்டு நாடுகள் சண்டை போடக்கூடாது, இரண்டு நாடுகள் அமைதியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மட்டும்தான் சிந்திப்போம். அதை மீறி எங்களுக்கு சிந்தனை அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொல்லியிருந்தார். சரி, அப்படின்னா இந்தியா ரஷ்யா உறவில் ஒரு சிக்கல் இருக்கே விக்கி, அதை பற்றி ரொம்ப நாளாக நீ டிஸ்கஸ் பண்ணவே இல்லைன்னு கேட்டால் இருக்குது. அந்த சிக்கல் என்னென்னா, இந்தியர்கள் நிறைய பேரை ரஷ்யா அவங்களுடைய படையில் சேர்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட 150 இந்தியர்கள் ரஷ்யாவினுடைய படையில் இருக்கிறார்கள். அப்போ இதற்கு ஏதாவது ஒரு எண்டு கார்டு போடுறதுக்கு இந்தியா ட்ரை பண்ணுறாங்களான்னு கேட்டால் இன்றைக்கும் அதற்கான முயற்சிகளில் இந்தியா ஈடுபட்டாங்க. ரஷ்யாட்ட சொல்கிறாங்க, ஒரு 150 இந்தியர்கள் உங்களுடைய படையில் சேர்ந்திருக்கிறார்கள், இல்லை சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 12 இந்தியர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. 96 நபர்களை ஆல்ரெடி ரஷ்யா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. மீதம் ஒரு 16 நபர்கள் காணவில்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்புடன் இருக்கிறார்கள். அப்போ எஞ்சிய 27 நபர்களை உடனடியாக ரஷ்யாவினுடைய இராணுவத்திலிருந்து விடுவித்து விடுங்கள், அவங்க இந்தியாவுக்கே திரும்புவதற்கு ரஷ்யா முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் இந்தியா வச்சுருக்காங்க. அப்போ ஓவராலாக பார்க்கும்போது இந்தியா ரஷ்யா உறவில் இருக்கக்கூடிய சிக்கலை நாம் இரண்டு பேருமே பேசி முடிக்கக்கூடிய அளவு தான் சிக்கலாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்தியா ரஷ்யாவினுடைய உறவு இருக்கவே கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க. அந்த நினைப்பில் மண்ணளி போடும் விதமாகத்தான் இந்த கிரைண்ட் டீலாக இருக்கட்டும், MiG-21 ஃபேர்வெல் ஈவெண்ட்டாக இருக்கட்டும்,
இந்தியா ரஷ்யாவினுடைய நட்பாக இருக்கட்டும், இது தொடர்ச்சியாக சில நாடுகளுக்கு தூக்கத்தை கெடுத்து வருகிறது. எது எப்படி இருந்தாலும் இந்தியா ரஷ்யா உறவில் என்ன நடந்திருக்கு, என்ன நடக்கலாம், அடுத்ததாக என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான கோரிக்கையை வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் பிக்சரை செமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உண்மையிலேயே இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் இது பிடிக்கும். ஏன்னா நம்ம பேசுகிறதே நட்பை பற்றி தானே. இந்த பக்கம் இந்தியா, அந்த பக்கம் ரஷ்யா, 2 பேருக்குமான நட்பை உங்கள் நட்புடனும் சேர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.